ಮುಂದೆ ಮುಂದೆ ಬನ್ನಿ ಮದುವೆ ಆಯ್ತು ಆಯ್ತು ಮದುವೆ ಬರೋಚಾಗ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, மாதேஸ்வரம் மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரசித்தமான ஒரு பிளேஸ் இது. சாலூர் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதேஸ்வரம் சாமி வந்துட்டு முதல்ல தன்னோட தியானத்தில் உட்கார்ந்த இடம் இது. நீங்கள் பார்க்குற மாதிரி இதுதான் சாலூர் மடம். மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள ஒரு குகை இருக்குது. அந்த கல் குகைக்குள்ளே தான் முதல்ல தன்னோட தியானத்தை வந்துட்டு இங்கே தியானத்தில் உட்கார்ந்த இடம் இது. இங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாதேஸ்வரம் மலை, அதாவது கீழே வந்துட்டு சாமி போகிறாரு. அந்த மடத்தில் வந்துட்டு இங்கே தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு ஆரியம் அரைக்கிற அந்த கல் இருக்குதுங்களா, அந்த ஆட்டாங்கல், அந்த கல்லில் வந்துட்டு ஆரியம் அரைச்சி தன்னோட உணவை வந்துட்டு இங்கே தான் அவர் சமைச்சு சாப்பிட்ட இடம் இது. அந்த கல்லும் வந்துட்டு இன்னமும் பயபக்தியோடு இங்கே வந்துட்டு அப்படியே பாதுகாப்போடு வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து சாலூர் மடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம, அது எப்படி இருக்குதுன்னு. வாங்க போகலாம் கீழே. இப்போ வந்துட்டு இந்த மடத்துக்கு வந்துட்டோம். இந்த மடம் வந்துட்டு மாதேஸ்வர சுவாமியோட குருகளான ஸ்ரீ சாந்த மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்றவரோட தான் இந்த மடத்தை வந்து அதாவது ஆரம்பித்தது. இந்த மடம் வந்துட்டு அந்த பழைய காலத்தில் அந்த எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அந்த மூங்கல், அந்த ஓடு அதே மாதிரி தான் இருக்குது, பழைய அதே மாதிரி. பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான அனுபவம் இது. உள்ளே நம்ம என்ட்ரி ஆனதுமே வந்துட்டு இது வந்துட்டு மாதேஸ்வர மலைக்கு வந்திருக்கிற நிறையா பேர்த்துக்கு இது தெரியாது. பாருங்க, முன்னாடி வச்சிருக்கிற அந்த சிலை மாதிரி ஒன்று இருக்குது மாதிரி, அதுதான் சாந்த மல்லிகார்ஜுன சுவாமியோட, அதாவது மாதேஸ்வர மலை சுவாமியோட குரு அது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஐட்டமெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த முன்னாடி ஃபோட்டோ தெரியுது பாருங்கள், அதுதான் மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு குகைக்குள்ளே எப்படி உட்காந்துக்கிறார் அப்படின்ற அந்த ஃபோட்டோ அது. தன்னோட தியானம் செய்கிறதுக்கு குகைக்குள்ளே உட்காந்த இடம் இது. அது இந்த இடம் இல்லை, அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த உள்ளே என்ட்ரி ஆனதுமே கர்ப்பகுடி ஒன்று இருக்குது. அங்கே பாருங்கள், மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு பாருங்கள், மாதேஸ்வர சுவாமியோட சிலை இருக்குது. இங்கேயும் வந்துட்டு வந்தாங்க பக்தர்கள் வந்து இங்கேயும் வந்துட்டு தன்னோட வேண்டுதலை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே வந்து மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு இங்கே ஒரு மரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மரம் வந்துட்டு என்ன மரம் அப்படின்னு தெரியல, பட்டு கீழே ஒரு இது தெளிவு ஆட்டாங்கல், அந்த கல் தான் வந்து மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு தன்னோட அந்த உணவுக்காக ஆரியத்தை அரைச்சி இங்கே தான் தன்னோட உணவை செஞ்சுக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கல்லுக்கும் வந்துட்டு காயின் வச்சு பக்தர்கள் வந்து தன்னோட கோரிக்கை நிறைவேறுமா ஏறாதா அப்படின்னுக்கோசரம் அது மேலே கை வச்சு இப்போ பார்க்குற அது மாதிரி சொல்கிறாங்க. அது நான் எனக்கு கேள்விப்பட்டதில்லை. இது வந்து முகூர்த்த கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னடாவில் வந்து ஜாலி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் இது. இது வந்து மாதேஸ்வர சுவாமி வந்து வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு இன்னமும் பாதுகாத்துட்டு வந்துக்கிறாங்க பாருங்கள். கண்ணாடி கிளாஸில் போட்டு திரும்ப பாதுகாப்போடு வச்சுருக்காங்க. அந்த மாதேஸ்வர சுவாமி இந்த மடத்துக்குள்ளே வந்துட்டு திருமணம், அதுக்கப்புறம் ஏதோ விசேஷம் அப்படின்னா இங்கே வந்து செஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்து மாதேஸ்வர மலையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு பூஜை இதெல்லாம் நடந்துட்டு வரும். ஆனால் இந்த இடம் வந்துட்டு அந்த மாதேஸ்வர சுவாமி கோயில் அந்த கண்ட்ரோலுக்கு வராது. இதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இது செப்பரேட்டாக இருக்குது.
ஒரு திருமண நிகழ்ச்சி தான் இப்போ பாட்டுக்கிறீங்க நீங்கள். அப்புறம் மாதேஸ்வரம் சாமி கோயில், அது கோயிலில் வந்துட்டு திருமணம் இந்த நிகழ்ச்சி இது மாதிரி வந்துட்டு ஒரே தடவை 100 கல்யாணம் நடத்துறது இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு ஆகஸ்ட் 25க்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் கோயிலில் போய் அப்படின்ற ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க நம்ம கோயிலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்கே மாசமலையிலையும் சரி இல்லை இந்த மேலே சாலூர் மடத்துலேயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். மேலே ஒரு கோயில் தெரியுது பாருங்கள். இப்போ வாங்க முன்னாடி ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த கோயிலுக்கு போகலாம். மேலே அந்த கோயிலுக்கு போகக்கூடிய நுழைவாயில் இது. இங்கேருந்து ஸ்டெப்பு ஆரம்பமாகுது. அந்த படிக்கட்டில் கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போகணும். மாதேஸ்வரம் சாமி அதாவது கோயிலுக்கு வர்றவங்க வந்துட்டு 100ல் ஒரு 75% இது வந்து இங்கே இருக்கிற கோயில் தெரியாது. ஒரு 25% மாத்திரம் தான் இங்கே வந்து தன்னோட பூஜை சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இதுவும் வந்து நான் இது வரைக்குமே நான் இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். ஆனால் நிம்மதியாகவும் ஒரு நிசப்தமான ஒரு இடம் இது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனி ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மாசவர் மலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு சாலூர் மடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். உள்ளே போனோமே முன்னாடி வந்துட்டு ஒரு விநாயகர் சிலை இருக்குது. உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே பாருங்கள். இப்போ வந்து அந்த புலி வாகனம் அப்படி சொல்லக்கூடிய அந்த புலி மேலே வந்து மாதேஸ்வர சாமி உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அது முன்னாடியே ஒரு நந்தி சிலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அதாவது கர்ப்பகுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஒரு கல் குகை. அந்த குகைக்குள்ளே தான் மாதேஸ்வர சுவாமி வந்துட்டு தன்னோட தியானம் செஞ்சுட்டு இருந்த இடம் அது. அதை வந்து அப்படியே நீட்டாக கட்டி அந்த குகையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடி மாத்திரம் அந்த போகிறதுக்கான வழி மாத்திரம் சின்னதாக நுழைவாயில் மாதிரி நல்லா கட்டி பக்தர்கள் உள்ளே வந்துட்டு ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 6-7 பேர் உட்காரலாம். அவ்வளோதான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு வெளிச்சம் அது மாதிரி எதுவும் கிடையாது. மாதேஸ்வர சுவாமி மாத்திரம் ஒரு சிலை மேலே உட்காந்துக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லிங்கம் இருக்குது உள்ள. பாருங்கள் மாதேஸ்வர சுவாமியோட லிங்கம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மாசவர் மலை சாமிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து சரி கர்நாடகாவிலேருந்து சரி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் ஜனங்க மாத்திரம்தான், அதாவது பக்தர்கள் மாத்திரம் தான் இங்கே சாலூர் மட்டக்கு வந்து தன்னோட வந்து பார்த்துட்டு போகிறதா நானும் கேள்விப்பட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த சாலூர் மட்டத்துக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாசவர் மலை சாமியில் பார்த்த அதே அனுபவம் இங்கேயும் கிடைக்கும். ಇದಾದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ನಾವು ಮೈನ್ ಗೋಪುರ ಇದೆಯಲ್ಲ ಅಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ, ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಆದ್ಮೇಲೆ ಆಮೇಲೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಮೇನ್ ಗೋಪುರ. பக்தர்கள் பாருங்கள் அங்கே போகும்போது கொஞ்சம் குனிஞ்சே தான் போகணும். கொஞ்சம் சின்ன இடம் அது. இப்போ நாம் வந்து நந்தியை வழிபட்டுட்டு நாம் நெக்ஸ்ட்டு வந்து மாசவர் மலை கீழே போகலாம்.
இப்போ நாம் நெக்ஸ்ட் வந்து மாதேஸ்வர சாமி கோயில், அதாவது கீழே போய் சாலூர் மட்டம் பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே மாசமலைக்கு போகலாம். மாதேஸ்வர மலையில் இருக்கிற மாதிரியே இது வந்து சாலூர் மட்டம் அப்படின்றது நிறையா பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது முதல்ல மாதேஸ்வரர் வந்துட்டு தன்னோட ஜபத்துக்கோசரம் உட்காந்த குகை, அதை பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே மாசமலைக்கு மலைக்கு போக போகிறோம். அதாவது இதை முடிச்சுட்டு தான் அவர் மாதேஸ்வர மலை கீழே கோயிலில் போய் அவர் உட்காந்தாரு. அதாவது இங்கேருந்து கொண்டு போய் ஜபம் செஞ்சு அங்கே போக வச்சாங்க. ಜೇನುಮಲೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಅದು ಅದೇ ಇದು ಮೇಲ್ಗಡೆ ಐತಲ್ಲ. ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಪಾರ್ಕಿಂಗ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲೇ ನಿಲ್ಸೋದಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ. ನಾವು ಮೇನ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ನಿಲ್ಸ್ಬಿಡ್ತೀವಿ. ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ಇದು ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ಹಾಕಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ಇದಲ್ಲ, ಇದು ಹಾಸ್ಪಿಟ್ಲ್. ಇದು ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಫ್ರಂಟಲ್ಲಿ. ಹೌದು, ನಾನು ಮಾಡಿಸೋಣ. ಅದು ಹೋಗ್ಬೇಕು, ನೋಡಬೇಕು. ಶಿಲೆಗೆ ಹೋಗಿ ನೋಡ್ಬಿಡುವ. ಸ್ಟೇಷನ್ ಅಂದರೆ ಈ ಕಡೆ. ನಾವು ಪಾರ್ಕಿಂಗ್ ಆದರೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಹಾಕ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಮೇಲ್ಗಡೆ ಹೋಗುವ. ಇಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹಾಂ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವ. ನಮ್ಮವರು ಇದು ಸ್ಟೇಷನ್. ಇದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್. ಇಲ್ಲಿ ಗಾಡಿ ಒಳಗೇನೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಆಯ್ತು, ಮಾವ ಪೊಲೀಸ್ ಆಗಿದ್ದು ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಬಂದಿರೋ ನನಗೆ ಅಲ್ವಾ?
ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಇದೆಲ್ಲ ಬಂದೆ ನಾನು. ಇಲ್ಲ ಬಿಡಿ ಇಲ್ಲ ಬಿಡಿ. இப்போ மாதேஸ்வர மலைக்கு வந்துட்டோம். மேலே இருக்கிற நந்தி சிலைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வரலாம். மாதேஸ்வர மலைக்கு வர பக்தர்கள் வந்து கண்டிப்பாக மாதேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த நந்தியும் தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. இங்கே ஒரு சின்ன நந்தி இருக்குது பாருங்கள். ஏதாவது பெரிய நந்திக்கு வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னுக்கோசரம் அந்த சின்ன நந்திக்கு வந்துட்டு அவங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து லட்டு வாங்குகிற கவுண்டர். இது அடுத்ததாக வந்து நம்ம தாசோக பவனா, அதாவது அன்னதானம் அன்னதானம் போடக்கூடிய அந்த இடத்துக்கு போக போகிறோம். இந்த தாசோக பவனா, அதாவது அன்னதானம் கொடுக்கக்கூடிய இந்த சாப்பிடக்கூடிய இடம். இது அன்னதானம் எல்லாத்துக்கும் போடுவாங்க. இங்கே வந்துட்டு எத்தனை 1000 பக்தர்கள் வந்தாலுமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே வந்துட்டு நாம் ஏதோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கோயிலுக்காக ஒரு 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த சாப்பாடு செஞ்சு போடுற இடத்துக்கோசரம் நம்ம தானமாக கொடுக்கலாம். அது மாத்திரமில்ல தானியம், அதாவது தரக்காரிங்க, தானியம், அரிசி, இது மாதிரி ராகி எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இந்த கோயிலுக்காக காணிக்கையாக கொடுக்கலாம். இங்கே சாப்பாடு டைமிங்ஸ் வந்துட்டு காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சு வந்துட்டு 12:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்துட்டு திருப்பி நைட்டு டின்னர் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பாடு இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வருஷம் முழுக்கவும் வந்து சாப்பாடு போடுவாங்க. முதல்ல வந்து நம்ம பாயாசம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொரியல், பீட்ரூட் பொரியல். இது ஆனால் அத்தனை 1000 பேர்த்துக்கு சமைச்சாலுமே அந்த சாப்பாட்டோட ருசி மாத்திரம் சொல்லவே வேண்டாங்க. அந்த லெவலுக்கு சுவையாக இருந்தது. கண்டிப்பாக மாதேஸ்வர மலைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக அந்த சுவையை வந்து நான் மறக்காது. அது மாதேஸ்வர சுவாமியோட திருவிளையாடலாம் என்னன்னே தெரியல. அந்த லெவலுக்கு சாப்பாடு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும்.
அமாவாசை டைம்லலாம் வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சும்மா லட்சக்கணக்கில் ஜனங்க வருவாங்க. அத்தனை பேருக்குமே வந்துட்டு சாப்பாடு இங்கே கிடைக்கும். அத்தனை பேருமே சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் காளிப்பூலி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.